இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜில் இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டாக அமேசான் தளத்தில் விற்பனைக்கு உள்ளது. இதுக்கான லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம். வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்திலிருந்து வாங்கிக்கலாம். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம் இந்த வீடியோவில் பிளான்டர் எப்படி ரப்பர் மோல்டு போட்டு ஃபைபர் காஸ்டிங் பண்ணி எப்படி அவுட்புட்டாக கலர் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்க போகிறோம். இந்த போர்ட்ரைட்டை தான் நம்ம மோல்டு போட போகிறோம். இந்த போர்ட்ரைட்டை கிளே மாடல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கிளே மாடல் வீடியோ ஒன்று முழுமையாகவே போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறத கிளே மாடலில் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத முழு வீடியோவே இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இதோட கிளே மாடல் வீடியோ பார்க்கணுங்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாகவே பார்த்துக்கலாம். இப்போது இந்த போர்ட்ரைட்டோட தலைப்பகுதியில் பிளான்ட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இது ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்குது கீழே கேப்பு. இந்த 3 இன்ச்சு டு 4 இன்ச்சு அகலத்துக்கு இருக்குது. இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம பிளான்ட் வச்சுக்க போகிறோம் மண் போட்டு. இப்போது இதில் நம்ம மோல்டு எப்படி போடுறது, சிலிக்கானில் ரப்பர் மோல்டு போடுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம எந்த ஸ்கல்ப்சரை மோல்டு போட போகிறோமோ அதை சமநிலையில் 2 பார்ட்டாக தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பகுதியில் நம்ம போட்டுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நேராக நிறுத்திக்குவோம். கீழே கிளே வச்சுக்கிறேன். கிளே கிரே கலரில் இருக்குது. இது நார்மல் கிளே தான். இந்த கிளே ஆடாமல் அசையாமல் இருக்கணும், ஒரே இடத்துல நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே நான் கிளே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கல்ப்சர் படுக்க வட்டத்தில் வச்சு கீழே கிளே வச்சதுக்கப்புறம் சைடு பகுதிக்கு நான் ஒரு கார்ட்போர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோவுக்கும் நான் கிளே நிப்பாட்டணுங்கிறது இல்லை. ஸோ நான் சுற்றிலும் கார்ட்போர்டை வச்சுக்கிறேன். இந்த கார்ட்போர்டு எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊற்றுற சிலிக்கான் வெளியில் லீக் ஆகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டிக்கிறேன். இப்போ 4 பக்கமுமே நான் இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கார்ட்போர்டுக்கு கிளேக்கும் இடையில கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு நான் கிளே வச்சு அந்த கேப்பை அடைச்சி விட்டுறேன். இந்த வீடியோ எனக்கு மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ நேரமும் என்னால் உங்களுக்கு காட்ட முடியாதுங்கிறதுனால அதை 2 மணி நேரத்தை சுருக்கி உங்களுக்கு கலர் பண்ணுற வரைக்கும், மோல்டு போர்ட்லேருந்து காஸ்டிங் பண்ணி கலர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். எனவே இந்த வீடியோவை ஓட்டி பார்க்காம முழுமையாகவே தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ 4 பக்கமுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்ட்போர்டு வச்சிடறோம். இப்போ 4 பக்கம் வைக்கிற கார்ட்போர்ட்லேயும் நம்மளுக்கு கேப் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கீழே உள்ள பகுதியிலையும் நீங்கள் கிளே வச்சு அந்த கேப் அடைச்சி விட்ருங்க. அதே சமயம் 2 கார்ட்போர்டு இணைகிற பகுதியிலையும் நம்ம கிளே வச்சு அந்த கேப் அடைச்சி விட்டுறலாம். ஏன்னா சின்ன கேப்பாக இருந்தாலுமே சிலிக்கான் லீக் ஆகி வெளியில் போயிடும். இப்போ இந்த 4 கார்ட்போர்டு அட்டையும் நகராமல் பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் ரப்பர் பேண்டு 4க்கு சேர்த்து ஒட்டுக்காகவே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டு உள்ளுக்குள்ளே எங்கேயுமே கேப் இல்லாதபடி நான் டூல் யூஸ் பண்ணி அந்த கேப்பெல்லாம் அடைச்சி விட்டுறேன். இப்போது எந்த பக்கமுமே நம்மளுக்கு கேப் இல்லாமல் கரெக்டாக அடைச்சதுக்கப்புறம் கீழே ஃப்ளாட்டான பகுதியில் நம்ம லாக் பட்டன் செட் பண்ணலாம். இந்த பட்டன்கிறது நம்ம 2 மோல்டாக வைக்க போகிறோம், 2 பார்ட்டாகவே வைக்க போகிறோம். இந்த 2 பார்ட்டும் கரெக்டாக இணைஞ்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2மே லாக் ஆகிறதுக்காக பட்டன் செட் பண்ணுறேன். இந்த பட்டன்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட பளிங்கு அல்லது கோழி கொண்டு இருந்தாக்க அதை அழுத்தி எடுத்திங்கன்னா அதில் 1/2 ரவுண்டுக்கு பள்ளம் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான டூல்ஸ்லேயே உங்களுக்கு 1/2 ரவுண்டுக்கு ஈஸியாக லாக் ஆகிற மாதிரி, அதே சமயம் ஈஸியாக ரிலீஸும் ஆகிற மாதிரியான ஒரு பள்ளம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி பட்டன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு 2 பார்ட்டாக இணைக்கிறதும் பிரிக்கிறதும் மோல்டு போடுறது காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அப்படி பட்டன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாகவே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அது நம்மளுக்கு ரெண்டையும் இணைச்சி காஸ்டிங் பண்ணும்போது தெரியாது. காஸ்டிங்கை பிரிக்கும் போது தான் நம்மளுக்கு சரியாக இணையலை அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ வந்து நம்ம இந்த ஜிபி சிலிக்கான் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜிபி சிலிக்கான் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வழக்கமான ஹார்ட்வேர்லேயே கிடைக்கும். இந்த ஹார்ட்வேர்லேயே போய்ட்டு ஜிபி சிலிக்கான் கேட்டிங்கன்னா இதை கொடுப்பாங்க. இந்த ஜிபி சிலிக்கான் வந்து நம்மளுக்கு 3 டைப்பில் கிடைக்குது. ஒன்று வந்து பிளாக்கு, 2 வந்து ஒயிட், 3வது வந்து கிளியர். இந்த 3 கேட்டகரியில் நம்மளுக்கு இந்த சிலிக்கான் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதவே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த சிலிக்கானை வெறுமனே நம்ம இப்போதைக்கு வெளியில் விட முடியாது. இந்த சிலிக்கானுக்கான கன்னும் இருக்குது. இந்த கன்னும் ஹார்ட்வேர்லேயே கேட்டால கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கன்னில் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் பொருத்தி அடித்தாலே உங்களுக்கு தேவையானது மட்டும் வெளியில் வரும். நீங்கள் பேஸ்ட் மாதிரியே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டேரெக்டாகவே நான் கிளேயில் அடிச்சுட்டு ஸ்கல்ப்சரில் அடிச்சுட்டு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாகவே கோட் பண்ணிடுறேன். ஏன் ப்ரஷ் வச்சு கோட் பண்ணுறேன் அப்படின்னா, சின்ன சின்ன டீட்டெயில்குள்ளேயும் கரெக்டாக இது போய் உள்ளே பொருந்தி உட்காந்துரும். அதுக்காக நான் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாகவே கோட் பண்ணிடுறேன். இந்த ஃபுல்லாகவே கோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏர் பபுளும் இருக்காது. பரவலாக எல்லா இடத்துலையுமே இந்த சிலிக்கான் வந்து படர்ந்துருக்கும். இந்த சிலிக்கான் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்று வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் கன்று இல்லாமல் இந்த சிலிக்கானை கரெக்டாக உங்களால் அப்ளை பண்ணி எடுத்து வெளியில் போட முடியாது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கோட் வந்து ஃபுல்லாகவே ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிட்டேன். 2வது கோட்டு எனக்கு தேவையானது மாதிரி எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக கன்று வச்சு சிலிக்கானை பிரிக்க விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நான் கையாலே அமைச்சு விட்றேன். இப்போ இந்த சிலிக்கானை வெறுமனே நீங்கள் கைப்பட்டு வச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் நிறைய ஒட்டிக்கிட்டு வரும். 2வது இதோட கெமிக்கல் ரியாக்ட் வந்து உங்களை என்ன பண்ணும் கையில் அப்படின்னா, உங்கள் கையில் உள்ள தோல் ஒரு லேயர் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் டேரெக்டாக கை போட்டு யூஸ் பண்ண வேண்டாம். பக்கத்தில் வந்து ஒரு தண்ணியில் சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணதில் நீங்கள் டேரெக்டாகவே இங்கே சிலிக்கானை பிரிக்க விட்டுட்டு கையை சோப் ஆயிலில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சிலிக்கானில் அப்படி விரலை வச்சு அமுக்கி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வைக்கிறேன்ல இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து அது ஒட்டாது. அது கையில் ஒட்டுற பதம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் திரும்ப அந்த சோப் ஆயிலில் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு லேயர் நம்ம சிலிக்கான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் பேண்டேஜ் கிளாத் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு grip கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு லேயர் நம்ம சிலிக்கான் போட்டதுக்கப்புறம் இது என்ன சைஸ் நம்ம போட்டிருக்கிறோமோ அந்த சைஸுக்கு இந்த பேண்டேஜ் கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இந்த மெடிக்கல் கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி பேண்டேஜ் கிளாத்தை இந்த சிலிக்கான் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி ஒரு லேயர் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மேலே வந்து சிலிக்கானை வச்சு ப்ரஷ் போட்டு ஒரு கோட் பண்ணிடுங்க. அப்போ தான் கீழே போட்டிருக்கிற ஃபஸ்ட் லேயரோட இந்த லேயர் ஒட்டும். இந்த பேண்டேஜ் கிளாத் வந்து கண்டிப்பாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் ஒன்றும் இல்லை. நம்ம வைக்கிறது வந்து இது வந்து ஒரு கிரிப்புக்காக, அல்லது வெறுமனே சிலிக்கான் இருந்தது அப்படின்னா அது கிழிஞ்சதுன்னா வரிசையாக அப்படியே அதுக்கு வேவுக்கு நேராக கிழிஞ்சிக்கிட்டே வந்துடும். அது கிழியாமல் தடுக்கிறதுக்கான ஒரு சுவராக தான் இந்த பேண்டேஜ் கிளாத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போது 2வது லேயரும் பேண்டேஜ் கிளாத் வச்சதுக்கப்புறம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம மதர் மோல்டுங்கிற சப்போர்ட் மோல்டு போடுவோம். அந்த சப்போர்ட் மோல்டு போடுறதுக்கு கரெக்டாக இது போய் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிலிக்கான் மேலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் செட் பண்ணுறேன். இப்போது 2 பட்டன் மேலே வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டனில் கரெக்டாக நம்ம சப்போர்ட் மோல்டு போடுறது கரெக்டாக லாக் ஆகி ப்ளேஸ் ஆகி ஓட்டும். நல்லா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக சிலிக்கான் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுறேன். இப்போது இது 3 ஹவர்ஸ் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு டப்பாவில் வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு சப்போர்ட் மோல்டு, மதர் மோல்டுன்னு சொல்லுவோம், அது போடுறதுக்காக நான் பிளாஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிளாஸ்டர் பரிஸ் எல்லா ஹார்ட்வேர் கடையிலுமே கிடைக்கும். நம்மளுக்கு குறைஞ்சது 1 கிலோவுக்கு மேலே தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தேவையானது வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொட்டி யூஸ் பண்ணிடக்கூடாது.
முதல்ல 1 கிலோ பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 50 கிராம் அல்லது 100 கிராம் தண்ணியில் போட்டு செக் பண்ணி தனியாக ஊற்றி பாருங்கள். அது எவ்வளோ நேரத்தில் செட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போது உங்களுக்கு இந்த பிளாஸ்டர் வந்து வீக்காக இருக்கா அல்லது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போது ஒரு மக்கில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணிக்கு தேவையான பிளாஸ்டரை நான் போட்டுட்டேன். இந்த பிளாஸ்டர் பைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லாவே லிக்விடாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிஓபி அதோட ஃபுல் விரிவாக்கம் என்ன அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை சுருக்கி நம்ம பிஓபினே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே கட்டி பிடிக்க விடாமல் லிக்விடாக பேஸ்ட்டு போல் குழப்பிட்டு இப்போது நம்ம ஏற்கனவே இந்த சிலிக்கான் காஞ்சதுக்கப்புறம் பாக்ஸ் கட்டியிருந்தோம் இல்லைங்களா, இதுக்கு உள்ளே நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற பிளாஸ்டரை ஊற்றி விட்டுறலாம். ஊற்றி விட்டுட்டு ஏர் பபிள் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இதை ஃபுல்லாகவே தடவி விட்டுறலாம். கொஞ்சம் ஷேக் பண்ணி ஆட்டி விட்டோம் அப்படின்னா அது ஏர் பபிள் இல்லாமல் நம்மளுக்கு சாலிடாகவே கிடைக்கும். இந்த பிஓபியில் இது நல்லா இருக்குது அல்லது கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மக்கில் வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு போட்டு செக் பண்ணிக்கலாம். எந்த பாக்கெட் வாங்கினாலுமே அந்த முதல் பாக்கெட்டில் கொஞ்சம் எடுத்து நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த பாக்கெட் வந்து பழசா அல்லது புதுசாங்கிறது தெரியும். பழசு அப்படிங்கிறது வந்து கெட்டு போயிருக்கக்கூடும். அப்போது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்து தனியாக எடுத்து ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் கழித்து நம்ம அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஈரப்பசம் தண்ணி கோத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது கெட்டு போன பிளாஸ்டிக். அல்லது சூடாகி நல்ல ஹார்டாகவே மாறுது அப்படின்னா அதுதான் நல்ல பிஓபி. இப்போது இந்த சிலிக்கான் மேலே பிஓபியும் ஒரு லேயர் போட்டிருக்கிறோம். இந்த பிஓபி வந்து ரொம்ப லைட்டாகவே தான் இருக்கும். இப்போது பிஓபி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உடஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து 2வது லேயராக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போடணும். இதில் இந்த மதர் மோல்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்போதுமே இந்த மோல்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மதர் மோல்டு இருந்தால் தான் நம்மளால் காஸ்டிங் பண்ணவே முடியும். மதர் மோல்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக பீஸை வந்து காஸ்டிங் பண்ணி எடுக்கவே முடியாது. ஏன்னா சிலிக்கான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நெளியக்கூடியது. அது நெளியாமல் ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல இருக்கணும், நகராமல் இருக்கணுங்கிறதுனால தான் இப்போது மதர் மோல்டுங்கிற இந்த சப்போர்ட் மோல்டுக்கு நம்ம போடுறது. இப்போது முதல் லேயரு பிஓபி நம்ம போட்டிருக்கோம். 2வது லேயருக்கு வந்து ஒரு மக்கில் வாட்டர் எடுத்துக்கிட்டோம். வாட்டர் எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம பிஓபியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிஓபி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கட்டி பிடிக்காமல் ரொம்ப மாவு போல் கொலமே இருக்கிற மாதிரி கட்டி இல்லாமல் நல்லாவே கலக்கிக்கணும். இப்போ முதல் லேயர் பிஓபி போட்டதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து சணல் சாக்கு. இந்த சணல் சாக்கை தண்ணியில் நனைச்சி ஈரத்தை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த இதை இந்த கலந்து வச்சுருக்கிற பிஓபியில் போட்டு முக்கி நனைச்சிட்றேன். இது ஃபுல்லாகவே படர்ந்ததுக்கப்புறம் நனைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து ஃபஸ்ட்டு சிலிக்கானுக்கு நம்ம போடும்போது 2வது லேயருக்கு முன்னாடி எப்படி ஒரு பேண்டேஜ் கிளாத் போட்டோமோ ஒரு கிரிப்புக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அதே போல் தான் மதர் மோல்டுக்கு நம்ம இதை போட போகிறோம். இப்போது இந்த சணல் சாக்கை பிஓபியில் நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அந்த சணல் சாக்கை எடுத்து இந்த 2வது லேயருக்கு இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது முதல் லேயரோட நல்லா செட் ஆகிடும். இப்போ செட் ஆனதுக்கப்புறமா இந்த சணல் சாக்கு தெரியாத அளவுக்கு கலந்து வச்சுருக்கிற மிச்சத்தையும் இதில் போட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த 2வது லேயரு மதர் மோல்டு போட்டதுக்கப்புறமும் இப்போ ரொம்ப சொரலாம் இல்லாமல் ஃபினிஷிங்காகவே வச்சுக்கோங்க. இப்போது 2வது லேயரும் காஞ்சிருச்சு. இந்த காயறதுக்கு நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நான் பிரித்து பார்க்குறேன். கார்ட்போர்டு, ரப்பர் பேண்டை பிரிச்சுட்டு கார்ட்போர்டு எல்லாத்தையுமே பிரித்து தனியாக வச்சிடுறேன். இப்போது உள்ளே பிரித்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே பிஓபி செட் ஆயிடுச்சு. இப்போது திருப்பி வச்சாச்சு. இப்போ திருப்பி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சிலிக்கானில் போட்ட பட்டன்ஸ் எல்லாமே மேலே தெரியுது பாருங்கள். இப்போ திரும்பவும் அதே போல் தான் சைடில் கார்ட்போர்டு வச்சுட்டு எப்படி ஒரு ஆஃபுக்கு இந்த போர்ட்ரேட்டோட ஃப்ரண்ட் சைடு எப்படி நம்ம மோல்டு போட்டோமோ அதே போல் இப்போ பேக் சைடுக்கும் நம்ம ஒரு மோல்டு போட போகிறோம்.
அதே போல் 4 சைடுமே கார்ட்போர்டை வச்சு நம்ம அடைச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 4 பக்கமும் கார்ட்போர்டு கட்டி கிளேயெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வேஸ்லின் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வேஸ்லின் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும். வேஸ்லின் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சிலிக்கான் டு சிலிக்கான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இந்த வேஸ்லின் அடிக்கலை அப்படின்னா இது மேலே நம்ம சிலிக்கான் தான் ஃபஸ்ட் லேயர் போடுவோம். அப்போ கீழே இருக்கிற சிலிக்கானோட நம்ம போடுற சிலிக்கான் வந்து ஒட்டிக்கும், நம்மளால் பிரிக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு 2 பார்ட்டாக அழகாக பிரிஞ்சு வந்தால் தான் காஸ்டிங் பண்ணதுக்கப்புறமும் பீஸ் எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிலிக்கான் மேலே இந்த வேஸ்லினை ஃபுல்லாகவே ப்ரஷ் வச்சு கோட் பண்ணிடுறேன். ஸோ வேஸ்லின் வந்து சிலிக்கான் மேலே ஃபுல்லாகவே கோட் பண்ணதுக்கப்புறம் கிளேலெலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கிளேலாம் ஈஸியாக ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ திருப்பி அது மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிலிக்கானை வந்து ப்ரஷ் போட்டு எப்படி ஃபஸ்ட் லேயர் போட்டோமோ அதே போல் தான் ப்ரஷ் கோட்டிங்கில் ஃபஸ்ட் லேயர் நான் சிலிக்கான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஜிபி சிலிக்கான் டியூப்பில் உள்ளதை வந்து நம்ம ப்ரஷ்ஷில் கோட் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து எல்லா லேயருமே நம்ம ப்ரஷ்ஷில் கோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கோட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம அடுத்த லேயரில் கொஞ்சம் திக்காகவே தான் நம்ம அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம விரல்களை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ விரல்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சோப் ஆயிலை தான் பயன்படுத்தணும். நீங்கள் 2 விதமாகவே இந்த சோப் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கானை சோப் ஆயில் ஃபுல்லாகவே பிரிக்கி விட்டுட்டு அதுலேயே நல்லா உருண்டையாக கையை வச்சு பிடிச்சி உருண்டையாகவே பிடிச்சி அப்படி வச்சும் அமுக்கலாம் நிறையா. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பீஸ் மேலேயே சிலிக்கானை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பிரிக்கி விட்டுட்டு சோப் ஆயிலில் கையை நனைச்சதுக்கப்புறம் அந்த ஈரப்பசத்தோடையே வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து இந்த சிலிக்கான் ஒட்டாமல் இருக்கும், உங்கள் கையும் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நான் ப்ரஷ் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் 2வது லேயருக்கு எனக்கு திக்னஸாகவே அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா சின்ன கேப்லலாம் நம்ம அழகாகவே ப்ரஷ் கோட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையுமே பரவலாக சிலிக்கான் படர்ந்துருக்கும். இப்போது 2வது லேயருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிலிக்கானை பிரிக்க விட்டுட்டு சோப் ஆயிலில் கையை நினச்சதுக்கப்புறம் அந்த சோப் ஆயில் ஈரத்தோடையே நான் இந்த சிலிக்கானை அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், என் விரலில் ஒட்டவே இல்லை. ஏர்லாக் இல்லாமல் ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் படர்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுவே நம்மளுக்கு செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளுக்கான இதோட ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம இதை போட்டு எக்ஸ்பீரியன்ஸை தான் எடுக்கணும். இப்போது நான் போடுறேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணுறதை நீங்கள் பார்க்குறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கும்போது தான் அந்த மெட்டீரியலை இப்போ நான் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். அது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தது. இப்போ இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாகவே நம்ம சிலிக்கான் போட்டுட்டோம். அடுத்தது 2வது லேயர் போடுறதுக்கு முன்னாடி பேண்டேஜ் கிளாத் அல்லது பனியன் கிளாத் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே சிலிக்கான் மேலே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் சிலிக்கான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். 2வது பக்கமும் பட்டன்ஸும் அதே மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போது அது காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மதர் மோல்டுக்கு பிஓபியை கரைச்சி அதில் ஊற்றுறேன். இப்போது பிஓபிக்கும் நான் பட்டன் தான் வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மதர் மோல்டில் சிலிக்கான் உட்காரணுங்கிறதுக்காக தான் நம்ம பட்டன்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு போடும்போது டீட்டெயிலாக சொன்னதுனால நான் 2வது பார்ட்டுக்கு கொஞ்சம் கட் பண்ணி ஸ்பீடாக வச்சுக்கிட்டேன். இப்போது பிஓபியில் ஃபஸ்ட் லேயர் போட்டதுக்கப்புறம் 2வது லேயருக்கு நான் சணல் சாக்கை கட் பண்ணி அதே மாதிரி பிஓபியில் நினச்சி இதில் போட்டுட்டேன். இது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சணல் சாக்கு தெரியாமல் இருக்கணும் அல்லது சொரசொரணும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மிச்சம் உள்ள கலந்து வச்சுருக்கிற பிஓபியை எடுத்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி க்ளீனாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போது பேக் சைடு போட்டதும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம டாப் பகுதிக்கு வரோம். டாப் பகுதியில் நான் எதுவுமே செய்யலை, அப்படியே தான் விட்டுட்டேன் ஸ்கல்ப்சரோட. இப்போ டாப் பகுதியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி வச்சுட்டு டாப் பகுதி மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு சிலிக்கானை மேலே அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கு முன்னாடி சிலிக்கான் டு சிலிக்கான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன தடவணும், வேஸ்லின் தடவி இருக்கணும். அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ 2வது லேயருக்கும் நம்ம வந்து சிலிக்கான் போட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து சப்போர்ட் மோல்டுக்கான மதர் மோல்டுக்கு இப்போ பிஓபியில் ஃபஸ்ட் லேயர் நான் போட்டதுக்கப்புறம் 2வது லேயருக்கு அதே மாதிரியே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சணல் சாக்கை யூஸ் பண்ணி 2வது லேயருக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ அப்ளை பண்ணி 2வது லேயருக்கும் டாப் பகுதிக்கு நான் போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு மதர் மோல்டு 3 சைடும் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும்
கீழ் பகுதி மட்டும் ஸ்கல்ப்சர் ஓட்டையாக இருக்குது. இப்போது மதர் மோல்டை பிரிக்கலாம் ஒன்று ஒன்றா. ஒரு சைடு பேக் சைடு பிரிச்சுருக்கேன், இப்போ ஃப்ரண்ட் சைடும் பிரிச்சுட்டேன். இப்போது டாப் சைடு பிரிக்கலாம். பிஓபி டு பிஓபி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா சோப்பாயில் அடித்தாலே போதும், அல்லது கிளேயை தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஓபியில் அடிச்சுட்டு திரும்ப போட்டிங்கன்னா அந்த பிஓபி டு பிஓபி ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம ஸ்கல்ப்சர் வந்து சிலிக்கான் போட்டது ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம காஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு மக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிபி ரெசின் வந்து நான் இப்போது ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. அடுத்தது ஆக்சிலேட்டர் போடுறேன். இந்த ஆக்சிலேட்டரை வந்து ரெசின் வாங்குகிற இடத்துல இப்போ ரெசின் ப்ளூ கொடுங்கன்னு கேட்டாலே ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க. இப்போது அதை வந்து ரெசினில் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சாக் பவுட்ரு அல்லது மார்பிள் பவுட்ரு கலந்துக்கலாம். நான் வந்து மார்பிள் பவுட்ரு கலந்துக்கிறேன். இந்த மார்பிள் பவுட்ரு வந்து நம்மளுக்கு சாதாரணமாக ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் அது வாங்கிக்கலாம், அல்லது சாக் பவுட்ரு வாங்கி இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெசின் வந்து ரொம்ப தண்ணியாகவே இருக்கக்கூடியது. நீங்கள் வெறும் சாக் பவுட்ரோ இல்லை மார்பிள் பவுட்ரோ கலக்காமல் போட்டிங்க அப்படின்னா ஹார்ட்னர் போட்டினதுக்கப்புறம் ரெசின் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ப்ளூ ஊற்றிட்டு சாக் பவுட்ரு அல்லது மார்பிள் பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்பிள் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான ஹார்ட்னர் ஊற்றிக்கிறேன். இப்போது பிளாஸ்டருக்கு நம்ம எப்படி செக் பண்ணிக்கணும்னு சொன்னோமோ அதே போல் தான் ரெசினுக்கும். இப்போது ஃபைபர் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சதுல ஹார்ட்னர் நான் எவ்வளவு சேர்க்குறேனோ அவ்வளவுக்கு குயிக்காக ஹார்டாக மாறக்கூடியது. கம்மியாக இதோட செட்டிங் போட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும் காயறதுக்கு. அதிகமாக ஊற்றிட்டோம்னா உடனே காய ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி பார்த்து இதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நீங்கள் அதுக்கான அளவை நீங்கள் கலந்துக்க முடியும். இப்போ நம்ம ஹார்ட்னர் போட்ட உடனே இதோட கலர் வந்து ஃபுல்லாகவே மாறி இருக்கும். இப்போ மாறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம காஸ்டிங்க்கு ஏற்கனவே போட்டு வச்சுருந்துருக்கிற இந்த சிலிக்கான் மோல்டில் இதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஊற்றினதுக்கப்புறம் ஏர் பபுள் இல்லாமல் இதை எடுத்து நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி படர்ற மாதிரி ஆட்டணும். இப்போது அது காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது லேயர் வந்து நீங்கள் சாலிடாகவே ஃபுல்லாக கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷத்துலேயே இது நல்லாவே ட்ரை ஆகிரும். இது ஹார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மோல்டை வந்து பிரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபைபர் போட்டதுக்கப்புறம் அது அதிகபட்சம் 15 to 30 நிமிஷத்துக்குள்ளே செட் ஆயிரும். செட் ஆன உடனே நீங்கள் பிரிக்காதீங்க, ஏன்னா அது சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சே நீங்கள் பிரிக்க ஆரம்பிக்கலாம். தொட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடு போகிறது தெரியும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிரிக்கிறதுக்கு வசதியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டாப் சைடை நம்ம பிரிச்சுட்டோம். நல்லாவே இந்த இடத்துலலாம் படர்ந்துருச்சு, ஏன்னா அழுத்தினா அந்த இடத்துல ஹார்டாகவே இருக்குது. இப்போது மதர் மோல்டை பிரித்து உடையாமல் பிரித்து ஓரத்தில் வச்சுட்டு சிலிக்கானை இப்போ நம்ம பிரிக்கலாம். இப்போது இந்த பட்டன்ஸ் எல்லாம் வச்சதுனால தான் சிலிக்கான் டு சிலிக்கான் ஒட்டாமல் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்குது. இப்போது நம்மளுக்கு ஃபைபர் வந்து காஸ்டிங் பண்ணி ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. சிலிக்கான் வந்து டேமேஜ் வராத அளவுக்கு பொறுமையாகவே நீங்கள் பிரித்து எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு பீஸ் ரெடி. நம்ம ஸ்கல்ப்சரில் என்ன வச்சுருந்தோமோ அது அப்படியே காஸ்டிங்லேயும் வந்துருச்சு. அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு ப்ரிமரி அடிச்சுட்டு ஒயிட் ஒன்று அடிச்சிடலாம். ஒயிட் அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன கலர் இதுக்கு அடிக்க நினைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாலிடு கலர் வேணாலும் சாலிடு பண்ணிக்கலாம், அல்லது மல்டி கலர் வேணாலும் நீங்கள் மல்டி கலர் பண்ணிக்கலாம். இதை டிசைனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மேலே பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து பாப் ஆர்ட் பண்ணுற மாதிரியான டிசைனில் இதுக்கு நான் கலர் பண்ணுறேன். இதுக்கு கலர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி நம்ம இதுக்கு அவுட்புட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை நம்ம சூஸ் பண்ணி வைக்க முடியும். அதே போல் நீங்களும் அவுட்புட்டுக்கான ரிசல்ட்டுக்கு கலரை எப்படி விஷுவலாக வரப்போகுதுங்கிறத விஷுவல் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான கலரை நீங்கள் ப்ரெஸ் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டை இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.